நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வைகை அணையில் இருந்து 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் வர்த்தக சங்கத்தினர் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்க வாசகர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முல்லை பெரியாரின் நீர்வரத்து காரணமாகவும் மற்றும் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் வைகை அணை முழு கொள்ளவை எட்டியுள்ள சூழலில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியின் கனவு திட்டமான 58 கிராம கால்வாய் திட்டமானது சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் 2017ஆம் ஆண்டு பணிகள் நிறைவு பெற்று சோதனை அடிப்படையில் வைகை அணையிலிருந்து 4 முறை தண்ணீர் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வைகை அணையில் நீர் பற்றாக்குறை காரணமாக தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த ஆண்டு வைகை அணை முழு கொள்ளளவு எட்டிய சூழலில் உபரி நீராக வைகை அணையில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வைகை அணையில் உள்ள 58 கால்வாய் மதகு பகுதியில் 67 அடியிலிருந்து 60 அடியாக குறைத்து நிரந்தரமாக தண்ணீர் திறக்க அரசாணை வழங்க வேண்டும் என விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரியும் 58 கிராம பாசன கால்வாய் நீர்ப்பாசனமாக மாற்ற கோரியும் முசலம்பட்டி பகுதியில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் வன பாதுகாப்பு சட்டமாக காக்கா சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் முசலம்பட்டி போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வர்த்தக சங்கம், 58 கிராம விவசாய சங்கம், அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்க வாசகர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.